சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பொல்லாத பொய்மொழியும் அல்லாது இதை தவிர வேற இன்னும் பண்றதில்லை. நன்மைகள் பொருந்து குணம் ஏதும் அறியேன். இவ்வளவு லிஸ்ட் போடுற போதே தெரியறது, தெளிவாக சொல்றார். லிஸ்ட் போடுறது எல்லாம் கிடையாது. ஆனால் அவர் மற்றவங்களுக்காக சொல்றாரு. நிறைய எல்லாரும் குற்ற உணர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கு. அந்த கில்ட்டு ரிமூவிங்கிறது பெரிய விஷயம். தப்புன்னு அது நம்ம கல்ச்சரில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எல்லாருக்கும் மற்றவனுக்கு ஹிம்சையாக இருக்குது. அஹிம்சை ஒரு விரதம், நம்ம பண்பாட்டில் இது இருக்குது. இப்போ இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. யதேஷ்டாச்சாரம், மனம் போன போக்கில் வாழலாம். இப்போ எல்லாம் லிவிங் டுகெதர் கல்ச்சர் ரொம்ப இதாகிட்டு இருக்கு. இன்னும் சீக்கிரம் வந்துடும் பாரும்போது, சர்வசாரம் வந்து கெட்டதெல்லாம் சீக்கிரம் வந்து எத்தனை நேரம் போகிறது. எல்லாம் தர்மத்துக்கு விரோதமாக இருக்குது. நம்ம அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இது நம்முடைய பாரம்பரியம் கல்ச்சர்லாம் ரொம்ப விசேஷங்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற சில நல்லதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவர் சொல்கிறார். நன்மைகள் பொருந்து குணம் ஏதும் அறியே. உபனிஷத்தே சொல்கிறதே, ஸ்ரேயஷ்ட பிரேயஷ்ட மனுஷ்யமேதா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரஹா அந்நேயோன்ய துதைவ பிரேயா. எல்லாம் வாழ்க்கையில் இந்த ரெண்டு இதில் இஷ்டம் போல வாழணும்னா அது எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கு. பாருங்க, ஒரு செல்ஃபோனை நம்மளால் விட முடியல. என்ன சுவாமி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லத்தான் சொல்லுவேன், நல்லாவே சொல்லுவேன். நான் சொல்லனே யார் சொல்லுவான்? இதை விட முடியல பாருங்க. இடித்து உரைக்க வேண்டாமோ? இதை சன்னியாசம் பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? நானே நினச்சிட்டு இருக்கேன் விட்டுணுன்ட்டு. இது பெரிய சம்சாரம் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் சன்னியாசம் ஆகிட்டு இது பெரிய சம்சாரத்துக்குள்ள நுழைஞ்சுட்ட மாதிரி இருக்குது. அதனால் பேசினா இத்தனை மணிக்கு லேண்ட் லைன் தான். செல்ஃபோனே இப்படி 3 சுத்து, இப்படி 3 சுத்து, ஓம் தத் சத் போட்டுடணும். சந்நியஸ்தா செல்ஃபோன் சந்நியாசம் ஸ்வீகரோமி அப்படி விட்டு. யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. எனக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு எத்தனை ஃபோன் கால் வருது தெரியாது உங்களுக்கு. சன்னியாசிக்கு இவ்வளவு கால் இருந்தால் அப்புறம் சன்னியாசியாக இருக்க முடியாது. அப்புறம் என்னென்ன பொருந்து குணம் ஏதும் அறியேன். எந்த குணம்? இந்த பொருந்து குணம் எதுவும் அறிய மாட்டேன், எல்லாம் தெரியாதுங்கிற. தெரியாதுன்னு சொல்லியே விவரமாக சொல்கிறார் பாருங்க. இது என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும், ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு அர்த்தம். புருஷர் வடிவானதே அல்லாது கனவிலும் புருஷார்த்தம் ஏதும் அறியேன். நான் ஆளை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கேனே தவிர மனுஷன் மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறதே. எதுக்காக என்ன பண்ணணும், எதுக்காக பிறந்திருக்கேன், லட்சியம் என்ன, அது எப்படி திட்டமிடணும், எப்படி செயல்படணும், அதெல்லாம் ஒன்றும் ஒரு வியவஸ்தையே கிடையாது எங்கிட்ட. ஆக புருஷர் வடிவானதே அல்லாது கனவிலும் புருஷார்த்தம் ஏதும் அறியேன். நனவிலே இல்லைன்னா அப்புறம் கனவுல எங்கே வரப்போகுது? சொல்லி வைக்கிற. அட்லீஸ்ட் ஏதாவது கேட்டு கனவுலையாவது ஒரு குறிக்கோளோடு வாழ்கிற வாழ்க்கையாவது வந்துட்டு போகிறதா பார்க்கலான்னு. கனவுல கூட நினைச்சே பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். புருஷார்த்தம்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுங்க. புருஷார்த்தம்னா வாழ்க்கையின் குறிக்கோள். குறிக்கோள் இல்லாது கெடுதல். புருஷார்த்தம் வேணும். எனக்கு நான் பணம் சம்பாதிக்கிறது தான் என் லட்சியம் சுவாமி அப்படின்னா சரி, கிளீர், தப்பே இல்லை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, பணம் சம்பாதிக்கிற போது நீ அது சம்பாதிச்சா என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? சாந்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தர்மமாக பணம் சம்பாதிச்சு தர்மமாக வச்சுருந்தா தான் நிற்கும். இல்லாட்டி அந்த பணத்தை நீ தர்மத்துக்காக கொடுத்தாங்க, இல்லாட்டி வேறு வழி கிடையாது. அப்படி பண்ணால் என்னங்கிறதுக்கு அதுக்கு தனியாக பலன்லாம் சொல்கிறாங்க. பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும். பணம் சம்பாதிக்கிறது லட்சியம்னு நினச்சியானா பண்ண வேண்டான்னு யாரும் சொல்லலை. நீ தனகாமோ பவ, தர்மமான தனகாமனாய். இல்லை சுவாமிஜி, எனக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவித்து பார்த்துடணும், அத்தனையும் எனக்கு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அமெரிக்காவில் அப்படி சுகம் கிடைக்குங்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இந்த சுகம் கிடைக்குங்கிறாங்க. அதெல்லாம் நான் எங்கள் அப்பா நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்கார், எனக்கு சுகம் அனுபவிக்கிறது தான் லட்சியம்னா சரி. ஆனால் ஒன்றும் உனக்கு உடம்பு இருக்காது, கொஞ்ச நாளில் எல்லா நோயும் வரும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.
தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.